எனக்கு காது கேட்காது நினைச்சுக்கீங்க. காஃபி எடுத்துக்கங்க. உண்மையை மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் நேரத்தையே சொல்லிட்டு யாரும் என்கிட்ட பேச வேணாம்னு. திரும்ப திரும்ப சும்மா என்கிட்ட பேசிக்கிறதா அப்புறம் நிஜமாக கோச்சு எங்கேயாவது போயிருவேன். அப்பா என்னம்மா உன் புருஷன் ரொம்ப திமிர் காட்டுறாருன்னு ஃபீல் பண்றியா? அடாதம்மா. கஷ்டமா இருக்கு. புரியுதுமா, கொஞ்சம் டைம் கொடு, அவரு சரியாயிடுவாரு. பேசாம எங்கம்மா போயிட போறாரு? ஆமா, அப்புறம் இன்னைக்கு என்ன சமையல? இன்னைக்கும் சாம்பார் தான். பண்ணு, அவருக்கு தான் வெண்டைக்காய் சாம்பார்னா பிடிக்கும்ல, பேசாம அதுவே பண்ணிட. காஃபிக்கு பேசாதவர் கண்டிப்பா வெண்டைக்காய் சாம்பாருக்கு பேசுவாரு. யோசிச்சுட்டு இருக்காதம்மா, சரியாயிடுமா. உனக்குதான் அப்பாவை பத்தி தெரியும்ல. தெரியலா? கொஞ்சம் சீக்கிரம் என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஏதான் கேக்குறேன், மணி 9 ஆயிடுச்சு, என்ன ஏன் எழுப்பல? என்ன கூட தான் யாரும் எழுப்பல, நானே எந்திரிச்சு ரெடி ஆகல. அதே மாதிரி நீங்களும் எந்திரிச்சு ரெடி ஆயிக்கோங்க. ஆபீஸுக்கு லேட் ஆகுது இல்ல, அதுக்கு நான் என்ன பண்றது? திமிரா உனக்கு? நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தீர்ப்பெல்லாம் சொன்னியலே, அதுக்கு தண்டனையா நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டிய. அப்புறம் எப்படி வந்து எழுப்புறது? என்ன பழி வாங்குறியா? நான் யாரையும் பழி வாங்கல. இப்ப எப்படி நான் ஆபீஸுக்கு போறது? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு காஃபி வேணும். கிச்சன்ல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், டிகாஷனும் இருக்கு, மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க. ஏன் நீ அதை மிக்ஸ் பண்ணி தர மாட்டியா? பேச மாட்டேன்னு சொன்னவகிட்ட எதுக்கு காஃபி டிஃபன்ல எதிர்பார்க்கறிய? மீனா, இது பாருங்க, ஒருத்தவங்க கூட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அவங்களோட உதவி இல்லாம நாம எல்லா வேலையும் செய்ய கத்துக்கணும். நீங்க என்கிட்ட வந்து வீம்பு காட்டுவிய, சொன்னதே காதுல வாங்காத மாதிரி பேசுவிய, நடந்துக்குவிய. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லி நிப்பிய. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து பணிவிட செய்யணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எங்க அம்மா தவறாம பண்ணுவாங்க, தெரியுமா? நான் ஒண்ணும் உங்க அம்மா கிடையாது, என்ன பேசினாலும் சும்மா இருக்கிறதுக்கு. பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத மீனா.